தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லைங்க சார். தயவு செய்து அதை பேசுங்க சார். மக்களுக்காக மாற்றத்தை தரன்னு தானே ஆட்சிக்கு வந்தங்க. கொலை கொள்ள கற்பழிப்பு இரண்டிப்பு மடங்கு அதிகரித்து இருக்குதுங்க சார். 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் இந்த 40 நாட்களில் நடைபெற்று இருக்குதுங்க சார். அதை பற்றி பேசுங்க சார். அதற்கான நடவடிக்கை எடுங்க சார் அப்படின்னு கேள்வி கேட்டால் வாயை திறக்காம இருந்த சிஎம் இப்போது வாயை திறந்து பேசியிருக்கிறார். பேசினதும் அதற்கான தீர்வை சொன்னாரா, கேட்ட கேள்விக்கான பதிலை சொன்னாரா அப்படின்னு பார்த்தா அதையும் சொல்லலை. வெறுமனே திமுகவை விமர்சிக்கக்கூடிய விதமா 10 ரீல்ஸுகளை அள்ளி தெரிக்கும் விதமா குட்டி கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தை ஒரு காமெடி ஷோ போல, ஒரு திரைப்படம் போல மாற்றி கொண்டிருக்கிறார். நீங்க விஜய் அவர்களுடைய பேசக்கூடிய தோணியை பார்ப்போம். அவர் ஆட்சி பிடிப்பதற்கு முன்னாடி இந்த பிரச்சாரங்களில் பேசக்கூடிய தோணியும் சட்டமன்றத்தில் வரக்கூடிய பேசக்கூடிய அந்த நடையும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா இவர்கள் என்ன செய்கிறாருன்னா, இவரை ஒரு ஹீரோ போலவும், திமுக காரங்க என்னதோ வில்லன் போலவும், திமுக வில்ல அப்படின்ற ஒரு கட்டமைப்பை இங்க ஏற்படுத்த பார்க்குறார். படத்தில் எப்படி வில்லன் இருந்தாதான் ஹீரோவுக்கு மதிப்பு, அதே போல திமுகவை வில்லனா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கான வேலையை விஜய் அவர்கள் செய்கிறார். மற்றபடி மக்களுக்காக பணியாற்றக்கூடிய வேலையோ, மக்களுடைய பிரச்சனையில நிற்கக்கூடிய ஒரு நபராகவோ இந்த விஜய் அவர்கள் இல்லவே இல்லை. எனவே உங்க கையில் ஆட்சி அதிகாரம் என்பது வந்துருச்சு. மக்கள் உங்களுக்கு அளித்து விட்டார்கள். இந்நிலையில தொடர்ச்சியா திமுக தான் காரணம். எதை எடுத்தாலும் திமுக தான் காரணம். உங்களுக்கு கையில ஆட்சி அதிகாரம் கொடுத்துட்டாங்கல்ல, நீங்க மாத்திருவேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாற்றத்தை முதல்ல ஏற்படுத்துங்க. அதெல்லாம் விட்டுட்டு மீண்டும் மீண்டும் நாங்க திமுகவை மட்டும்தான் குறை சொல்லிட்டு இருப்போம், எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டோம் அப்படி நீங்க கேள்வி கேட்டா உங்களை காவல்துறையை வைத்து, எங்களுடைய தொண்டர்களை வைத்து முடக்குவோம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு யோசி பாருங்க. தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. திமுகவை எதிர்த்து இவர் பர்சனலா திட்டுவாராம், பர்சனலா பேசுவாராம். குட்டி கதை சொல்ற நீட்டு தோல்வி அடைந்த திமுகவுடைய தலைவரை குத்தி காட்டுவாராம். ஆனா இவரை பத்தி கேள்வி கேட்டா அந்த நபர்களை இவருடைய தொண்டர்கள் அடிப்பாங்களாம். இவர் காவல்துறையை பயன்படுத்தி அந்த பேசக்கூடிய இளைஞர்களை முடக்குவாங்களாம். இப்படி தொடர்ச்சியா இதே வேலை செய்து கொண்டிருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொண்டேதான் இருக்கிறாங்க. தற்போதே என்ன தெரியுமா நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள், எதற்குடா இந்த விஜய் அவர்களுக்கு வாக்களித்தோம், இதுதான் மாற்றமா, தன்னுடைய பேர புள்ள சொல்லிருச்சு, தன்னுடைய மகன் சொல்லிட்டான் அப்படின்னுட்டு தெரியாம வாக்களித்து விட்டோமே, மீண்டும் இந்த 5 ஆண்டு காலம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னுட்டு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு தான் சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இருக்கு. குழந்தைகளுக்கு முக்கியமா குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தானே நீங்க ஆட்சிக்கு வந்தங்க. குழந்தைகளை ஓட்டு போட சொல்லுங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய தாய் தகப்பங்கிட்ட போய் தனக்கு ஓட்டு போட சொல்லுங்க, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே ஆட்சிக்கு வந்தங்க. இந்த நிலையில அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த நிலைமையில தான் தமிழ்நாடு இருக்குது. இன்னைக்கு ஒரு வேலை பார்க்குறாங்க, பள்ளிக்கூடங்கள்ல ஒரு அரசியல் கட்சியும் அங்க ஈடுபடக்கூடாது, அரசியல் செயல்முறையும் பள்ளிக்கூடங்கள்ல செயல்படுத்தக்கூடாது. இப்படிதான் பல நாட்கள் செயல்பட்டது. அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, எதுனா பிறந்த நாள்னா சாக்லேட் அது மாதிரி போய் தருவாங்க. ஆனா தற்போது என்ன மாறி இருக்கிறது அப்படின்னா, பள்ளிக்கூடங்கள்ல விஜய் அவர்களுடைய சினிமா பாடல்கள் போடப்படுகிறது. அதே போல விஜய் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு பள்ளி மாணவர்களை வைத்து ஒரு ஷோ மாதிரி பண்றாங்க. விஜய் அவர்களுடைய சினிமா பாடல் பாடப்படுது. அதே போல ஒரு பட்டமளிப்பு விழா, அந்த பட்டமளிப்பு விழாவில் விஜயோடைய பிரச்சார பாடல் போடப்படுது. எந்த ஒரு பள்ளியிலையும் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது அப்படின்ட்டு சட்டம் இருக்குதா இல்லையா? அதெல்லாம் மீறி தற்போது
குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய வேலையை இந்த தாவேகா தொடர்ச்சியா செய்து கொண்டு இருக்குது. இது கண்டிப்பான முறையில் நிறுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு பள்ளியிலையும் சென்று அதை அரசியல் களமா, அரசியல் கூடமா மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்போ பள்ளிக்கூடத்தை பார்க்கும்போது இது அரசியல் கூடமா இல்லை பள்ளிக்கூடமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் இருக்குது. அதே போல எல்லா அலுவலகமும் மாறிக்கொண்டிருக்கு. எனவே இப்படிப்பட்ட முடக்கக்கூடிய வேலையை, அதே போல குழந்தைகளை அரசியல் படுத்தக்கூடிய வேலையை, இளைஞர்களை படுத்தலாம், ஆனால் குழந்தைகளை அரசியல் படுத்தக்கூடிய வேலையை செய்வதை நிறுத்த வேண்டும். திமுகவை மட்டுமே குறை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய வேலையும் நிறுத்தணும். ஏன்னா திமுகவுக்கான தோல்வி என்பது மக்கள் கொடுத்துட்டாங்க. நீங்க நல்லது செய்யற, நான் மாற்றத்தை தரேன்னு சொல்றேங்க. என்ன மாற்றத்தை உண்ணத்துக்கிறேங்க? ஒரு மாற்றத்தை சொல்லுங்க. வெறுமனே இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறேங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படையினால ஏதாவது குற்றம் குறைந்திருக்கிறதா? சிங்கப்பெண் அதிரடிப்படையினால செய்யப்பட்ட ஒரே ஒரு செயல் ரீல்ஸ் போடுவது மட்டும்தான். ரீல்ஸ் போடுவதை தவிர இதுவரையில ஏதாவது ஒரு மாற்றத்தை இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை செய்திருக்கிறதா அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்க. தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தடுத்து நிறுத்துங்க. அடுத்தபடியா அதை கேள்வி கேட்கக்கூடியவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை செய்யாதங்க. உங்களுக்கு கையில் ஆட்சி அதிகாரம் வந்துவிட்டது. ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வரா நடந்து கொள்ளுங்க. ஏன்னா இது பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த சட்டசபை, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருந்த சட்டசபை, அதே போல காமராஜர் அவர்கள் இருந்த சட்டசபை. அப்படிப்பட்ட சட்டசபையை ஒரு அடிக்கக்கூடிய ஒரு இடமாக அதனை மாற்றாதுங்க. சட்டசபையா யூஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு முதல்வரா நடந்துக்குங்க, நடிகரா